தீமோத்தேயு. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளிடத்திற்கு தீமோத்தேயுவை அனுப்பலாம் என்று தீர்மானித்திருக்கிறார். அவர்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு தீமோத்தேயு பவுலைப் போல மனதுள்ளவனாய் இருக்கிறார். அவரைப் போல வேறொருவரும் பவுலிடத்தில் இல்லை. தீமோத்தேயுவோடு வேறு யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. மென்மையான இருதயம் உள்ளவர், அன்புள்ள ஆவியுள்ளவர். தீமோத்தேயு பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளின் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பார். அவர் உத்தம குணமுடையவர். தீமோத்தேயுவிடம் அநேக நல்ல சுபாவங்கள் இயல்பாகவே அமைந்துள்ளது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்மிடத்திலும் நற்குணங்கள் இயல்பாகவே நிரம்பி இருக்க வேண்டும். மிகவும் கஷ்டப்பட்டு நல்லவர் போல நடிக்கக்கூடாது. வெளிப்பார்வைக்கு நம்மிடத்தில் நற்குணம் இருப்பது போல வேஷம் போடக்கூடாது. நம்மிடத்தில் உண்மையாகவே இயற்கையாகவே நற்குணங்கள் காணப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் நலன்களை விசாரிக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தை இயல்பான மனதுடன் ஒருவர் செய்யும் போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவையும் மற்ற ஊழியக்காரர்களையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். தீமோத்தேயு கிறிஸ்துவுக்கு உரியவைகளை மாத்திரம் தேடுகிறார். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்துக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். பவுல் இந்த வாக்கியத்தை அவசரப்பட்டு சொல்லுவது போல தெரிகிறது. தாவீதும் இப்படித்தான் சொன்னார். எந்த மனுஷனும் பொய்யன் என்று தாவீது தன்னுடைய மனக்கலக்கத்திலே சொன்னார். தாவீதைப் போலவே பவுலும் இந்த வாக்கியத்தை தன்னுடைய மனக்கலக்கத்திலே சொல்லி இருக்கலாம், அல்லது தீமோத்தேயுவை பொதுவாக பாராட்டி இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நற்குணங்கள் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் ஊழியம் செய்கிறார்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள். மற்ற ஊழியக்காரர்களைப் போலவே தீமோத்தேயுவும் கர்த்தருக்காக நேர்த்தியாய் ஊழியம் செய்கிறார். ஆனாலும் மற்ற ஊழியக்காரர்களோடு தீமோத்தேயுவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தீமோத்தேயுவின் நற்குணம் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கிறது. பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளும் தீமோத்தேயுவின் உத்தம குணத்தை அறிந்திருக்கிறார்கள். தீமோத்தேயுவின் குணாதிசயத்தை விசுவாசிகள் ஏற்கனவே சோதித்து பார்த்திருக்கிறார்கள். எல்லா சோதனைகளிலும் அவர் உத்தமராக இருந்திருக்கிறார். அவருடைய உத்தம குணத்தை பிலிப்பியரும் அறிந்திருக்கிறார்கள். தீமோத்தேயு எந்தெந்த சபைகளில் ஊழியம் செய்தாரோ அந்தந்த சபையார் எல்லோரும் அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறார்கள். தீமோத்தேயுவின் நற்குணத்திற்கு சாட்சி சொல்லுகிறார்கள். பவுல் தீமோத்தேயுவை தன்னுடைய பிள்ளையைப் போல பாவிக்கிறார். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல தீமோத்தேயு பவுலுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தார். பவுல் பல இடங்களில் ஊழியம் செய்வதற்காக போனார். அங்கெல்லாம் தீமோத்தேயுவும் பவுலோடு கூட பிரயாணம் செய்து அவருக்கு உதவி ஊழியராக இருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து ஊழியம் செய்வதை பல சபையார் அங்கீகரித்து இவர்களை நல்மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் மத்தியில் இவர்கள் இருவருக்கும் நற்பெயர் உண்டாய் இருக்கிறது. ஆனாலும் இவர்களிடத்தில் மனப்பெருமையோ மனமேட்டிமையோ இல்லை. மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிறார்கள். விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். ஒரு மூத்த ஊழியக்காரரோடு ஒரு உதவி ஊழியக்காரர் எப்படி இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு தீமோத்தேயு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பவுல் இப்போது ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில்
கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய காரியங்கள் எப்படி நடக்கும் என்று அவருக்கு இன்னும் தெளிவாய் தெரியவில்லை. தன்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும் என்று தான் அறிந்தவுடன் பவுல் தீமோத்தேயுவை பிலிப்பி பட்டணத்திற்கு அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறார். தன்னுடைய காரியம் என்னபடி நடக்கும் என்று பவுலுக்கு உறுதியாய் தெரியவில்லை. ஆனாலும் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்று தான் சீக்கிரத்தில் பிலிப்பி சபையாரிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பவுல் கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பவுல் நம்புகிறார். இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று பவுல் ஆசைப்படவில்லை. அதற்காக அவர் தன்னுடைய விடுதலையை எதிர்பார்க்கவில்லை. தான் விடுவிக்கப்பட்டால் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் என்று தீர்மானித்து தன்னுடைய விடுதலையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய விடுதலையை பற்றி பவுல் கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறார். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளை காண்பதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறார். ஆனாலும் எல்லா காரியங்களையும் தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு பவுல் ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேற காத்திருக்கிறார்.